மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா கிட்ட வந்து பணத்தை திருடி ராகவன் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழியை வந்து மாறன் வந்து பழியை ஏற்றுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. அதை தடுத்து ராமச்சந்திரன் கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்க நம்ம வீரா. செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ராகவனை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறனால அவரால் என்ன செய்கிறதுனே தெரியல. சரி, பணத்தை வந்து கடையிலேருந்து எடுத்துடலான்னு பார்த்தா எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்பா வேற அந்த காசை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பீரோக்குள்ளே வச்சுட்டாங்க. எப்படி நம்ம எடுக்க போகிறோம்? அப்படி இல்லைன்னா அந்த சாட்சிக்காரன் வந்து காசு கேட்டு உண்மையை சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி குழப்பிக்கிட்டே வந்து யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் போய் வந்து அப்பா தூங்கினதுக்கப்புறமா கரெக்டாக வந்து பீரோலேருந்து சாவியை வந்து எடுத்து அந்த பையோடையே வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சத்தம் இல்லாமல். ராகவன் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்க விஷயத்த வந்து வீரா வந்து கரெக்டாக பார்த்துட்டாங்க. ஆனால் அதை எதுவும் பெருசாக கண்டுக்காத மாதிரி அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் ராமச்சந்திரன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து மறுபடியும் பீரோவை தேடி காசு எடுக்கலான்னு பார்த்தா காணோம். முதல்ல எல்லாரும் வந்து ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சத்தம் இல்லாமல் தனியாக போயிட்டுருக்காங்க ராகவன் வந்து. அப்போ ராகவன் எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டோன்னா டக்குன்னு வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட ரூம்குள்ளே வந்து பேக்கை தூக்கி போட்டுடுறாங்க. இதை வீராவும் கவனிச்சிடுறாங்க. ஆனால் எதுவும் தெரியாத மாதிரியே அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மாறன் வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் தொட்டிட்டு வந்து துண்டை எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் கிளம்பி வராங்க. அப்பா ஏதோ கூப்பிட்றாங்க என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பேக் வேறு தேடுறாங்களே என்ன இருக்கும், முதல்ல வந்து போய் பார்ப்போன்ட்டு வள்ளி வந்து இந்த பக்கம் வீராவை கூப்பிடுறாங்க. வர்றப்போ சரின்ட்டு வந்துடுறாங்க. வீரா போனதுக்கப்புறமா பார்த்தா அந்த பை வந்து இங்கே இருக்குது மாறன் ரூமில். ஒரு வேளை மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் இருக்கிற பழி போகாதுன்ட்டு இவன் மேலே எல்லாத்தையும் பழியை வாங்கிக்கிட்டே இருப்பானே இந்த ராகவனுக்காக அப்படின்னு சொல்லி வந்து வள்ளி வந்து சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு மறைச்சி வச்சுட்டு போகலான்ட்டு பார்க்குறாங்க. கையில் வச்சுட்டு வீராக்கிட்டேயும் மாறன்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மாறனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் வீராவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். சரின்னு போயிட்டு வாங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ராமச்சந்திரன் தடுத்து நிப்பாட்டி இந்த மாதிரி எங்கே போயிட்டுருக்க, அதான் பை வந்து ஏதோ மறைச்சிருக்க எடு அப்படிங்கிறப்ப 10 லட்ச ரூபா காசு இருக்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே வந்து யார் எடுத்தது, எதுக்காகடா எடுத்த அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஆமாம் எனக்கு செலவு இருக்குது நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ராகவனுக்காக வந்து பழியை ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னா உன்னை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் வச்சுக்க முடியாது, மரியாதை வீட்டை விட்டு போகணுன்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது, எனக்கு தேவைக்கு காசு எடுக்க முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து மறுபடியும் வந்து வீட்டை விட்டு போகிறதுக்காக வந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. ராகவன் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. நான் சொல்கிறத கேள்றா, அமைதியாரு அப்படின்னு வள்ளியும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த விஷயமும் வந்து தெரியாத அளவுக்கு வந்து இங்கே பாருங்கள், என் இஷ்டம், இந்த வீட்டில் காசு நான் தான் எடுப்பேன், அதெல்லாம் கேள்வி இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வீரா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மாறனை. அதோட செம பரபரப்பாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.